அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குடல் கிரேவிங்க. குடல் வந்து மட்டன் குடலுங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கும் பார்க்கலாம் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி. தாளிக்கிறதுக்குங்க சின்ன வெங்காயம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, தக்காளி 2, தேங்காய் வந்து நல்லா அரை மூடியில் ஒரு 3/4 வச்சுருக்கேங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், 2 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை வந்து அரைக்கணுங்க. அந்த 6 பொருளையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பொடிங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கோபுரமாக வச்சு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூன் கோபுரமாக வச்சு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது கடுகு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ வந்து அரைக்கிறதுக்கானதுக்கு பார்த்துக்கலாம். பொட்டுக்கடலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜீரகம், தேங்காய் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. தேங்காய், ஜீரகம், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதோட ஒரு தக்காளி போட்டு அரைச்சிட்டு வந்து பார்க்கலாங்க. வச்சுங்க தாளிக்கலாம். அடுப்பை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போதும். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். 10 மிளகாய், கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து குழம்பு வேகும் போது போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வாங்கிடுச்சுங்க. பொடிங்களெல்லாம் சேர்த்துக்கணும். குடல் சேர்த்தியாச்சுங்க. கேரட் சைடுலாம் போட்டின்னு சொல்லுவோம். மசாலா பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்தோம்னா வறுவலுங்க. குடல் வறுவல். நம்ம வந்து வறுவல் செய்யல, கிரேவி செய்ய போறோம். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனது அரைச்ச விழுது அதில் சேர்த்தி ஒரு 2 கொதிக்க வச்சு இறக்கிடலாங்க. டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்குங்க. ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சேர்க்கணும் தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா குடல் வறுவலுங்க. இது வந்து ரச சாப்பாட்டுக்கு நல்லா மலம் உடம்பா இருக்கும்போது ரச சாப்பாடுலாம் சூடாக வச்சு தட்டிட்டு பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். வெரைட்டி ரைஸ் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத சேர்த்தியாச்சுங்க. இது 2 கொதிக்கட்டும். குடல் சூப்பரா வெந்துருச்சுங்க. 10 விசில் விட்டேன். கொதித்ததும் இறக்கிடலாம். கொத்தமல்லி தழை போட்டு சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்றேன். குடல் கிரேவி தோசை ரெடிங்க. சண்டே ஸ்பெஷல் காலையில் டிஃபனுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.